ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்னைக்கு ஒரு அருமையான அற்புதம் சொல்லலான் இருக்கேன். நேத்திக்கு மகாபெரிவா ஜெயந்தி தினம், அனுஷம், மகா அனுஷம். எல்லா இடத்துலையும், எல்லா ஊர்லேயும், எல்லா கோவில்லையும், ஏன் எல்லாருடைய வீட்லேயுமே பெரியவா பூஜை ரொம்ப அமக்களமாக நடந்திருக்கும். எல்லாருக்கும் அந்த மகாபெரிவாளோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும்னு நம்புகிறேன். அது மாதிரி இன்றைக்கும் நிறைய பேர் காஞ்சிபுரத்தில் மகாபெரிவா உறைந்து வரும் அவரது பிருந்தாவனம் அதிஷ்டானத்துக்கு போகிறா, பிரார்த்திக்கிறார்கள், வேண்டியது நிறைவேற பெறுகிறார்கள். இன்றைக்கும் மகாபெரிவா அதிஷ்டானத்தை பிரதட்சணம் பண்ணுவா. அந்த பிருந்தாவனத்தை அங்கே வேண்டிண்டு நம்ம மனசில் ஒரு காரியத்தை நினச்சிட்டு வேண்டிண்டு பிரதட்சணம் பண்ணால் கண்டிப்பாக பெரியவா அதை நிறைவேற்றி கொடுப்பா. அந்த மாதிரி நம்ம என்ன வேணாலும் வேண்டிக்கலாம். நம்ம குழந்தைக்கு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கணும், குழந்தைகள் நல்லா படித்து மார்க் வாங்கணும், படித்து முடித்தவாளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவா வரைக்கும், வயசானவா வரைக்கும் மகாபெரிவா அதிஷ்டானத்தை பிரதர்ஷனம் பண்ணுறதை நம்ம அங்கே போகும்போதெல்லாம் காஞ்சிபுரத்தில் சங்கர மடத்தில் நம்ம பார்க்குறோம். அதனால் நம்பிக்கையோட பெரியவாளை நினச்சிருந்தா இன்றைக்கும் பெரியவா நம்மளுக்கு அனுகிரகம் புரிஞ்சுட்டு தான் இருக்கா. தனது 13 வயதில் சந்நியாச வாழ்க்கை ஏற்ற மகாபெரிவா 87 வருடங்கள் துறவு நெறிப்படி இம்மியும் பிசகாமல் காஞ்சி காமக்கோடி பீடத்தின் 68வது பீடாதிபதியாக வாழ்ந்து நம்ம எல்லாம் ஆசிர்வதித்தவர். அது மாதிரி நடமாடும் தெய்வமாக நம்மிடையே இன்றைக்கும் விளங்கி வருகிற காஞ்சி மகாபெரிவா நிகழ்த்திய திருவிளையாடல்களைத்தான், பக்தர்களுக்கு புரிந்த அனுகிரகங்களைத்தான் இந்த மகாபெரிவா மகிமையாக, அற்புதங்களாக நாம் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி ஒரு பழைய சம்பவம் தான் பார்க்க போகிறோம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள நகரமான பூனாவுக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் மகாபெரிவா முகாமிட்டிருந்தார். மகாபெரிவா ஒரு கிராமத்திலோ நகரத்திலோ முகாமிடுகிறார் என்றால் அதற்குண்டான எல்லா விஷயங்களும் ஏற்கனவே திட்டமிடப்பட்டு அதன் பிறகுதான் கேம்ப் போடுவார்கள். அதன்படி பூனா அருகே மகாபெரிவா கேம்ப் போடுவதற்கு முன் ஸ்ரீமடத்து சிப்பந்திகள் இந்த ஊருக்கு வந்து எல்லா வசதிகளும் இருப்பதை பார்த்துவிட்டுத்தான் முகாமும் அமைந்தது. தினம் மகாபெரிவா நடத்துகிற சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை தரிசிப்பதற்காகவும் அவரிடம் தீர்த்த பிரசாதம் பெறுவதற்காகவும் நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் பக்த கோடிகள் இந்த கிராமத்தில் குவிந்தார்கள். பம்பாய், புனே, சென்னை மற்றும் தமிழகத்தின் பல இடங்களிலிருந்தும் ஆன்மீக அன்பர்கள் புறப்பட்டு வந்தார்கள். சென்னையிலிருந்தும் ஒரு பக்தர் இந்த கிராமத்துக்கு மகாபெரிவாளை தரிசிக்க வேண்டி வந்தார். மகாபெரிவா என்று எவரேனும் இந்த திருநாமத்தை உச்சரித்தாலே உருகி போய்விடுவார் மாதவன் என்ற இந்த பக்தர். அந்த அளவுக்கு மகானின் மீது அதீத பக்தி. சென்னையிலிருந்து புனேவை ரயில் மூலம் அடைந்து அங்கிருந்து ஒரு வாகனத்தில் பயணித்து மகாபெரிவா முகாம் இருக்கிற கிராமத்தை அடைந்தார் மாதவன். அங்கு நீராடி தன் அனுஷ்டானங்களை முடித்து கொண்டார். பகல் வேளையில் மகானை தரிசித்து ஆசி பெறுவதற்காக பக்தர்கள் நின்று கொண்டிருக்கும் நீண்ட வரிசையில் தன்னையும் இணைத்து கொண்டார். மகானுக்கு அர்ப்பணிப்பதற்காக ஒரு சில பழங்களையும் தொடுத்த மலர் மாலையும் தன் கையில் வைத்திருந்தார். சுமார் 3/4 மணி நேரம் வரிசையில் நின்று மகானை அடைகிற வேளையில் மாதவன் முகத்தில் வார்த்தைகளில் வர்ணிக்க இயலாத சந்தோஷம். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் கலியுக தெய்வமாக விளங்கி வருகிற மகாபெரிவாளை பக்கத்தில் தரிசிக்கப் போகிறோம். இந்த எண்ணமே அவருக்குள் ஒரு பரவசத்தை ஏற்படுத்தியிருந்தது. மகாபெரிவாளை நெருங்குகிற ஒவ்வொரு பக்தருமே கைகளை கூப்பிய வண்ணம் அவர் பக்கத்தில் சென்று நமஸ்கரித்தார்கள். கண்கண்ட தெய்வத்தை இத்தனை பக்கத்தில் தரிசிக்கிறோமே என்கிற பரவசம் காரணமாக கண்களில் நீருடனும் முகத்தில் தாங்கவொண்ணா சந்தோஷத்துடனும் இருந்தார்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் மகாபெரிவா அருகே வந்து நின்று அந்த தெய்வத்தை தரிசித்து கொண்டிருந்தார் மாதவன். புன்னகையுடன் மாதவனை ஆசிர்வதித்தார் மகாபெரிவா. தன்னிடம் மகான் ஏதேனும் ஓரிரு வார்த்தைகள் பேசுவாரோ
என்கிற ஏக்கம் மாதவன் முகத்தில் தென்பட்டது. மாதவன் உள்ளத்தில் இருப்பதை அறிந்து கொண்ட மகாபெரிவா ரமணனை பார்த்து அவரது பூர்வீகம் மற்றும் உத்தியோகம் பற்றி விசாரித்தார். எல்லாவற்றையும் ரொம்ப பவ்யமாக சொல்லி முடித்தார் மாதவன். அதன் பின், சென்னைக்கு உடனே புறப்படுறியோ? இப்படி கேட்டார் மகாபெரிவா. ஆமா பெரியவா, உங்க தரிசனம் ஆன உடனே சென்னைக்கு புறப்படலாங்கிறது திட்டம். பெரியவா என்ன சொல்றீங்களோ அதுபடி நடந்துக்கிறேன் இப்படின்னார் அந்த பக்தர். இல்லை, நீ திட்டமிட்டபடி கிளம்பிடு, ஆனால் போகிற போக்கில் எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுறியா? இப்படி கேட்டார் மகாபெரிவா. உபகாரம் செய்வியா என்கிற வார்த்தைகளை தன்னை தரிசிக்க வருகிற எல்லோரிடமும் மகாபெரிவா கேட்பதில்லை. ஒரு சிலருக்குத்தான் அந்த யோகம் வாய்க்கும். சொல்லுங்க பெரியவா, நான் என்ன பண்ணணும் என்று தனக்கு வந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஆசையில் ஆர்வத்தோடு கேட்டார் மாதவன். பூனேல ராணடேன்னு ஒருத்தர் என்னை பார்க்க 2 நாள் முந்தி இங்கே வந்திருந்தார். எனக்கு அவர் ஒரு தண்ணி தொட்டி தரேன்னு சொல்லியிருந்தார். கேம்ப் போட்டிருக்கிற இந்த கிராமத்தில் தண்ணி தொட்டி இருந்தால் வர்ற பக்தாளுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். தினமும் நிறைய பேர் வந்துட்டுருக்கா. அவளுக்கு தண்ணியை அதில் சேமித்து வச்சுக்க முடியும். பூனேல நீ ரயில் ஏறுறப்போ அவரை பார்த்தா நான் தண்ணி தொட்டி கேட்டேன்னு சொல்றியா? இப்படி சொன்னா மகாபெரிவா. நிச்சயம் பெரியவா என்றார் மாதவன். பிரசாதம் வழங்கப்பட்டது. ஆசியும் கிடைத்துவிட்டது. மனம் நிறைய மகிழ்வுடன் முகாமிலிருந்து வெளியே வந்தார். என்ன காரணத்துக்காக சென்னையிலிருந்து புறப்பட்டு பூனேக்கு அருகில் உள்ள இந்த கிராமத்துக்கு வந்தோமோ அது பரிபூர்ணமாக நிறைவேறிவிட்டது என்ற எண்ணத்துடன் பூனே ரயில் நிலையத்துக்கு எப்படி செல்லலாம் என்று மாதவன் யோசித்த போதுதான் மகாபெரிவா சொன்னது நினைவுக்கு வந்தது. ராணடேவை பார்த்து தண்ணி தொட்டி கொடுக்க சொன்னேன்னு சொல்லு. இப்போதுதான் தூக்கி வாரி போட்டது மாதவனுக்கு. மகாராஷ்டிராவின் மேற்கு பகுதியில் வசித்து வந்த அந்தணர்களை ராணடேக்கள் என்பர். எப்படி காஷ்மீரில் வசித்து வந்த அந்தணர்களை பண்டிட்கள் என்று சொல்கிறோமோ அதுபோல, அதாவது ராணடே என்பது தனிப்பட்ட ஒரு நபரின் பெயர் அல்ல, குடும்ப பெயர். அந்த காலத்தில் ஒருவரது இயற்பெயரோடு அவரது குடும்ப பெயரையும் பின்னால் இணைத்து சொல்வது வழக்கம். அந்த வகையில் இந்த ராணடே என்பது பொது பெயர். மகாபெரிவா சொன்ன ராணடேக்கு ஒரு இயற்பெயர் இருக்கும். அது தெரியாமல் எப்படி கண்டுபிடிப்பது? பூனேவில் ரயில் ஏறுவதற்கு முன் அவரை பார்த்து சொல் என்று உத்தரவிட்டாரே. மகாபெரிவாளிடம் தண்ணீர் தொட்டி தருகிறேன் என்று சொன்ன ராணடே யார் என்று நம்மால் எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்கிற கேள்வி மாதவன் மனதில் விஸ்வரூபம் எடுத்தது. சென்னை ரயில் ஏறுவதற்குள் மகாபெரிவா உத்தரவை நம்மால் நிறைவேற்ற முடியுமா என்கிற கேள்விக்குறி மாதவனுக்கு. பூனே ரயில் நிலையத்துக்கும் வந்துவிட்டார். அங்கிருந்து சென்னை செல்லக்கூடிய ரயில் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் வர இருப்பதாக அறிவிப்பு வந்தது. மாதவனுக்கு அருகில் ஒரு அன்பரும் சென்னை ரயிலுக்காக காத்திருந்தார். தமிழ்காரர் என்பது அவரது முகத்தை பார்த்தாலே தெரிந்தது. மாதவன் அவரை நெருங்கி தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். சென்னைக்காரரான அவரும் மகாபெரிவாளை தரிசிப்பதற்காகத்தான் வந்திருக்கிறார் என்பதை விசாரித்து தெரிந்து கொண்டார். பேச்சுவாக்கில் மகாபெரிவா சொன்னது மாதவனின் நினைவுக்கு வர அருகில் இருக்கிற சென்னை அன்பரிடம், பெரியவா கிட்ட ஆசி வாங்குறப்போ ராணடேங்கிறவர் எனக்கு ஒரு தண்ணி தொட்டி தரேன்னு சொன்னார், அவரை பார்த்து சொல்லிடுன்னார். யார் ராணடே? அவரை நான் எங்கே தேடுவது என்று ஆரம்பித்த வாக்கியத்தை பூர்த்தி செய்வதற்கு முன் மாதவனுக்கு வெகு அருகில் நின்றிருந்த ஒருவர் நெருங்கினார். அவர் உள்ளூர்காரர். பேசிக் கொண்டிருக்கும் போது பாதியில் திடீரென்று இவர் யார் உள்ளே நுழைவது என்று குழப்பத்தோடு பார்க்க, அடுத்து நிகழ்ந்தது பேராச்சரியம். உள்ளூர்காரர் போல் தென்பட்ட ஒருவர் திடீரென
தன்னை பிரமிப்புடன் பார்த்துவிட்டு நெருங்குவதை கவனித்த மாதவன் குழம்பி போனார். யார் இவர்? இதுவரை தனக்கு அருகில் உட்கார்ந்து கொண்டிருந்தாரே, இப்போது மெல்ல எழுந்து தன்னை நோக்கி அடியெடுத்து வைக்கிறாரே என்று காரணம் புரியாமல் பார்த்து கொண்டிருந்தார். புதியவர் உள்ளூர்காரர் மெல்ல மாதவனை நெருங்கி புன்னகைத்தார். பிறகு, நான் தான் ராணடே, மகா பெரிவா என்கிட்டதான் ஒரு தண்ணி தொட்டி கேட்டார் என்று ரொம்ப பவ்யமாக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாரே பார்க்கணும். மாதவனுக்கும் அவருக்கு அருகில் இருந்த தமிழ் நண்பருக்கும் ஆனந்த அதிர்ச்சி. இவ்வளோ பெரிய ஊரில் ராணடே என்பதை குடும்ப பெயராக கொண்டவர்கள் பலரும் இருப்பார்களே. இந்த நிலையில் மகா பெரியவா சொன்னது எந்த ராணடே? திருப்பதிக்கு போய் மொட்டை போட்ட ஆசாமியை தேடியது மாதிரி இது அமைந்து விடுமோ? இப்படியெல்லாம் கவலைப்பட்ட மாதவனுக்கு நடந்த இந்த காட்சிகள் பிரமிப்பை ஏற்படுத்தின. மகா பெரியவா தன்னிடம் சொன்ன ஒரு காரியத்தை பூனேவிலிருந்து சென்னைக்கு ரயில் ஏறுவதற்குள் பூர்த்தி செய்து விட்டோமே என்கிற சந்தோஷத்தில் மாதவன், நீங்க தான் ராணடேவா, நீங்க தானா, இப்படி கேட்டுக்கொண்டே இருந்தார். ரயில் நிலையம் வழக்கமான பரபரப்பில் இருந்தது. ஆனால் ரயில்கள் இன்னும் வரவில்லை. நான் தான் ராணடே, இதே ஊர்தான் என்றாலும் மகா பெரிவாளை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அவரை தரிசிக்க 2-3 நாள் முன்னாடி போயிருந்தேன். அப்ப என்கிட்ட ஒரு தண்ணி தொட்டி கேட்டிருந்தார். இந்த ஊர்ல தண்ணி தொட்டி தயாரிக்கிறது என்னோட தொழில். தண்ணி தொட்டி தயாரிக்கிற தொழில்ல நான் இருக்கேங்கிறது அவருக்கு எப்படி தெரியும்னு எனக்கு ஆச்சரியம். சரி, ஒரு மகான் நம்ம கிட்ட ஒரு பொருளை கேட்கிறாரே, இதை அவர்கிட்ட கொடுக்க எத்தனையோ பேர் இருந்தாலும் என்ன தேர்ந்தெடுத்து கேட்கிறாரேன்னு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், பெரிய பாக்கியம். ஆனா உடனே இதை கொண்டு போய் அங்க சேர்க்க முடியல. காரணம், என்னோட சொந்தக்காரங்க பக்கத்து கிராமத்துலேருந்து திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்கள பாம்பே போகிற ரயில் ஏற்றி விடுறதுக்காக இப்போ ஸ்டேஷன் வந்திருக்கேன். இவங்கள ரயில் ஏற்றி விட்டுட்டு நேராக பெரியவாளை தரிசிக்க தண்ணி தொட்டியோட போயிடுறேன். தாமதமானதுக்கு என்னை மன்னிக்கணும். இப்படி அந்த உள்ளூர்காரர் உருக்கத்துடன் சொல்ல மாதவனும் உடன் இருந்தவரும் விக்கித்து போனார்கள். ராணடேவை பார்த்து பெரிய கும்பிடு போட்டார் மாதவன். அதே நேரம் பாம்பே செல்லும் ரயில் பெரிய அலறலுடன் பிளாட்பாரத்துக்குள் நுழைந்து கொண்டிருந்தது. மாதவனிடமும் நண்பரிடமும் விடை பெற்று கொண்டு உறவினர்களை ஏற்றி விடுவதற்காக ராணடே நகர்ந்தார். மகா பெரிவாளின் பரிபூர்ணமான அருள் நமக்கு இருந்துவிட்டால் இந்த உலகில் எதை பற்றியும் நாம் கவலைப்பட வேண்டாம். கிடைக்கவே கிடைக்காது என்று நாம் நினைக்கிற விஷயம் கிடைத்துவிடும். தீரவே தீராது என்று மருத்துவர்கள் சர்டிஃபிகேட் கொடுத்த நோய்கள் காணாமல் போய் சம்பந்தப்பட்டவர்கள் உடல் நலம் தேறிவிடுவார்கள். அருமையான அற்புதம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.